Yeah. So hi guys, welcome back to Sex Space. So நம்ம ஆடியோ கேக்குதா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார் ஹண்டோட அடுத்த கட்ட லெவலாக இப்போ நம்ம டொயோட்டா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலினாவோட தம்பி கிளான்ஸ் இருக்காப்புல அவரை பார்க்கலான்னு வந்தோம். ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபட்டிலேருந்து நீங்கள் கம்பம் போகும்போது ரைட் சைடில் இருக்குது அனமலைஸ் டொயோட்டோ. அந்த ஷோரூமில் தான் நம்ம இப்போ வந்து வெஹிக்கிள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் பே தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1197 சிசியோட 4 சிலிண்டர் இன்ஜின். இதில் என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலும் அப்புறம் சிஎன்ஜி மட்டும் ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் வேரியன்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இன்ஜின் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அந்த கேப் அப்படியே தெரியும் கிட்ட. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் அது வந்து உங்களுக்கு ஹீட் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இங்கே இருக்கணும். அப்புறம் அங்கே இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேக்கு வந்து ட்ரம் பிரேக் நமக்கு. ஸோ ஆமாம், எல்லா வேரியண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸுக்குமே அது அப்ளிகபிள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ். இது உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டரில் வந்துருக்கு ப்ரொஜெக்டர். இது வந்து இண்டிகேட்டர் ஹாலஜன். இங்கே ஒரு ரன்னிங் டிஆர்எல் வேறு இருக்குது. டாப் வேரியண்ட்டுக்கு இந்த ரன்னிங் டிஆர்எல் இருக்குது அப்ளிகபிள் போல். ஃப்ரண்ட் கிரில். ஸோ பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 318 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ். இங்கே அப்படியே கிட்டவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டாப் வேரியண்ட்னால நம்ம இங்கே லைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஹூக் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 15 இன்ச் ஸ்டீல் வீல். உங்களுக்கு ஸ்பேர் எல்லாமே டாப் பேஸ் வேரியண்ட்டுக்கும் சரி நம்ம டாப் வேரியண்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஸ்டெப்னி வீல் வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான். ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இங்கே அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் கீழே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இதே நீங்கள் சிஎன்ஜி எடுத்திங்கன்னா அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் காம்ப்ரமைசேஷன் இருக்கும். இதில் இல்லை. ஸோ தட் இஸ் குட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டம்பிள்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸோ டம்பிள் பண்ணிக்கலாம். இது 60 இது 40 அப்படின்ற பேசிஸில் இதை வந்து டம்பிள் பண்ணி முன்னாடி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் லக்கேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோர் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்துடும். ஸோ இங்கே வந்து குரோம். இது வந்து டாப் வேரியண்ட். அப்சல்யூட்லி இது வந்து குரோமில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் கிளாஸியில் ஒரு பேனல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஃபினிஷ். இது டாப் வேரியண்ட் இல்லையா. ஸோ இது வந்து லெதர் வீல். ஸோ பேசஞ்சர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் ஈஸியாக உட்காரலாம். ஆனால் நடுவில் உட்காரவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக தான் உட்காரணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு ஹம்ப் மாதிரி இருக்குது. ஆனால் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அது நல்ல விஷயம். ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது. பட் எனக்கு வந்து ஹெட்ரூம் வந்து நான் வந்து 6'5'9" என்னோட ஹைட்டுக்கு ஹெட்ரூம் சஃபிஷியன்ட் தான். ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் இன்கேஸ் டம்முன்னு தூக்கி போட்டோன்னா போய் இடிக்கிறது தான், வேறு வழி இல்லை. ஸோ தை சப்போர்ட் கீழே தை சப்போர்ட் எனக்கு ஓகே, பரவாயில்ல, சூப்பராகவே இருக்குது. ஸோ என்னோட ஹெட்டுக்குமே இது ஹேண்ட் வைக்கிறதுக்குமே நல்ல ஒரு பொசிஷன். 3 பேர் உட்காந்தா கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கும். ஏன்னா நடுவில் உட்கார்றதுக்கு வந்து இங்கேயுமே ஹம்ப் இருக்குது, கீழேயுமே உங்களுக்கு ஹம்ப் இருக்குது. ஃப்ளாட் கிடையாது, ஹம்ப் இருக்குது. ஒரு 60-40 சீட் 3 பேர் கன்வீனியன்ட்டாக உட்காந்து போகலாம். நடுவில் உட்கார்றவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்தாகணும். இங்கே ஒரு கிராப் ரைல்ஸ், 2 கிராப் ரைல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்லையுமே இப்போ வந்து எடுத்து வராங்க ஐசோஃபிக்ஸ் ஆங்கரேஜ், இந்த சைல்டு சேஃப்டிக்காக. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இந்த இங்கனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 ஏசி ப்ளோவர் வந்துடுது. அதோட கண்ட்ரோல் ஆன் ஆஃப், ஷட்டர் ஆன் ஆஃப் சுவிட்சும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைப் பி டைப் சி. நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம இதில் பார்த்தோம்னா மாருதி சுசுகியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இதுலேயே இருக்குது. பிகாஸ் ஆஃப் இது ஒன்று தான், டிட்டோ தான். அதில் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்சுவலி இல்லை, லோகோ தான் வேறு, மற்றபடி எல்லாமே ஒன்று. பேப்பர் ஹோல்டர் இந்த சீட்ஸோடு வந்துடுது. ஒரு ப்ரீமியமான ஒரு ரெக்ஸின் தான். இப்படி உட்காந்து உங்களுக்கு வந்து ரைட் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு வந்து என்னோட ஹைட்டுக்கு இது கொஞ்சம் பாயிண்ட் அப்படியே மறைக்குது. ஸோ அப்படி ஃப்ரீயாக உட்காரணும்னா அப்படி வியூ நம்ம ஃப்ராங்ஸில் பார்த்தோம்னா அதை உட்காந்தோம்னா அப்படியே நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் மாதிரி பெருசாக இருந்துச்சு ஜன்னல், அந்த விண்டோ. அதை உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள அப்படியே தட்டுது பார்த்தீங்களா அந்த ஹெட்ரூமு. ஸோ அது கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஃப்ராங்ஸில் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. என்ட்ரு ஆகும்போது நமக்கு அந்த பிராண்டோட பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லைட் எரியுது, இங்கே பார்த்தா தெரியுங்க.
இந்த நம்ம பைலட்டோட பேனல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், லாக் அன்லாக், இது வந்து சைல்ட் சேஃப்டிக்கான விண்டோ ஓப்பன் க்ளோஸ், இது பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோக்கான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து அவ்வளோதான் பேனலில். இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது டிரைவருக்கு. ஸோ அது ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த கிளான்ஸ் ஆன் காட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த நேம் போர்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் வருது. ஸோ டாப் வேரியண்ட் இல்லையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்யூடி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் கொடுத்துட்றாங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு 3 செகண்ட் இதை நீங்கள் குர்ன்னு அழுத்தி பிடிச்சிங்கன்னா வராது, ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் இதை நீங்கள் ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அதில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கட்டுறது பார்த்தீங்களா, ஹலோ டோர் ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கனால அங்கே இன்ஃபோ அப்டேட் தெரியுது. ஸோ நீங்கள் ஸ்பீடு இதை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர்ஸ், அது இங்கே நேராக வந்து உட்காந்து பார்த்தா தெரியும். ஸோ ஆர்பிஎம் மீட்டர், நம்ம எவ்வளோ ஸ்பீடில் கார் மூவ் ஆகுது, அதெல்லாம் இன்ஃபோலாம் இருக்குது. ஆனால் கண்ட்ரோல்ஸுமே இது வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஹெச்டியோட பிரைட்னஸ் லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன் அங்கே அமுக்க. ஸோ உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்களா பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது. இந்த மிடில் இருக்க டிஎஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபியூல் எக்கனாமி, ரேஞ்சு, ட்ரிப் மீட்டர். ஸோ ஆனலாகில் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டரும், ஸ்பீடோ மீட்ரு, ஃபியூல் கேஜு, டெம்பரேச்சர் எல்லாமே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்துருப்போம்ல இவரோட அண்ணன் சுசுக்கியில், ஸோ அதில் இருக்க அதே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங், லெதர் ராப்டு. டாப் வேரியண்ட் எல்லாத்துக்குமே லெதர் ராப்டு. அந்த கிளாசி அந்த ஒரு இது என்ன பிளாஸ்டிக் கிளாசி பியானோ பிளாக் பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபினிஷ் பிளாஸ்டிக்காக அலுமினியம்னு தெரியல, அந்த ஒரு ஃபினிஷ் அது நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ நடுவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட பெரிய லோகோ, கீழே பார்த்தீங்கன்னா கால் அட்டன், இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் டொயோட்டோ இனோவா ப்ளஸ். இது வந்து ஒரு டாப் வேரியண்ட்னால அந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சுசுகி கனெக்ட் பண்ணுவோம் அதேமாதிரி டொயோட்டோ கனெக்ட் அந்த மாதிரி. இட்ஸில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான செட்டிங்ஸ், இது வந்து ஆடியோ கண்ட்ரோலுக்கான செட்டிங்ஸ், இங்கேருந்து நம்ம ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 இன்ச் டிஸ்பிளே, ஒரு 7 இன்ச் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு 10 இன்ச் டிஸ்பிளே. ஆடியோன்னு வரும்போது 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்விட்டர்ஸ் ஏ பில்லரில், அதாவது டோரோட இதில் ஹேண்டில் 2 ட்விட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ கூல் ஏசி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்டு பிளாஸ்டிக் தான். இது வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஒரு டச் கொடுத்துருக்காங்க நடுவில். இது கிளாஸியாக, இது நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கும் இந்த இது வந்து கொஞ்சம் அழுக்காகும், ஃபேடாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஓகே, நம்ம வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே 2 ஏசி, 4 ஏசி ஈவெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில், பேக்கில் ஒன்று. இது வந்து டாப் மாடல்னால ஆட்டோ ஐஆர்விஎம்ஸும் இருக்குது. ஓஆர்விஎம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, அது வந்து எலக்ட்ரானிக் தான், ஃபோல்ட் ஆகும். அப்புறம் வந்து இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே வந்து லோயர் வேரியண்ட் போனீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஐஆர்விஎம்மும் அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஆப்ஷன் கொடுக்கல, பிகாஸ் டாப் வேரியண்ட் ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஸோ இது வந்து 12 வோல்ட்டுக்கான ஒரு சாக்கெட், இங்கே ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாக்கெட், ஸோ கியர் நாப், 2 கப் ஹோல்டர், ஒரு ஹேண்ட் பிரேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்ம் ரெஸ்ட். இது வந்து டாப் வேரியண்ட் மட்டும் தான் ஸ்பெஷல். ஏன் இப்படி டாப் வேரியண்ட் மட்டும் எல்லாம் இது கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தெரியல. லோயர் வேரியண்ட்டுக்கு வச்சா நல்லா தான் இருக்கும். டாப் வேரியண்ட் மட்டும் எல்லா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன, ஆக்சுவலி இது வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு நினைக்கிறேன், எனக்கு சில்லுன்னு இருக்குது. சின்னதாக ஏதாவது இந்த டின் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அது வச்சுக்கலாம், வேறு ஏதாவது சாவி போட்டு வச்சுக்கலாம். இதோட சாவி நான் சொல்லி ஆகணும். இதோட சாவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இங்கே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. சுசுக்கியில் இது வந்து எஸ் போட்டிருக்கும், இங்கே டொயோட்டாலாம் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கீலெஸ் என்ட்ரி கார் தான். ஆனால் நம்ம கீ வேணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா கீ வரும். ஸோ கீயுமே இருக்குது இதில். ஓகே, சாவி தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். இதுவுமே கோல்டு க்ளவ் தான், ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி 4 டோர் பேனல்ஸ்லையும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டருக்கான வாட்டர் பாட்டில்ஸ், பெரிய ஹோல்டர் தான் நினைக்கிறேன், பெரிய ஹோல்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானட் ஓப்பனர், ஃபியூல் ஓப்பனர், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன். இது வந்து 360 வியூக்கான ஒரு பட்டன்ஸ். இது வந்து ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆஃபுக்காக. இந்த நீங்கள் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் டிஸ்பிளே ஆகும் பண்ணிட்டோன்னா. ஸோ இங்கே நமக்கு 360க்கான வியூ இங்கே காட்டும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டில். ஸோ நம்ம வேணும்னா
சுற்றி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். ஆப்வியஸ்லி நமக்கு இது டாப் வேரியண்ட் அப்படின்றனால இந்த 360 ஆப்ஷனுமே இருக்குது, ரியர் பார்க் அசிஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஃபியூச்சர், ஆனால் டாப் வேரியண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே சன்சைடில் வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட். ஸோ பார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட் சூப்பர். ஸோ இங்கே வந்து ஒரு லைட்டுக்கான ஸ்விட்ச் இதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லைட்டுக்கான ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சம்திங் வருது. நான் சைடில் போடுறேன், அது எவ்வளோ வருது கன்ஃபார்மாக தெரில. எனக்கு இந்த வண்டி ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இன்னொன்று நான் பார்த்துருக்கிறது வந்து என் ஒய்ஃப் ரொம்ப பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதையும் பார்த்தேன்னா இது வந்து ஸ்பேஸ் வைஸ் கொஞ்சம் பெருசுனாலையா அதுவா இதுவான்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்குது. மேபி உங்களுக்கு அடுத்த வீடியோ ஆல்ட்ராஸ் வந்தாலும் வரலாம். என்ன சொல்கிறது, இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது, டெலஸ்கோபிக் ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு வேண்டிய ஹைட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். க்ரோம் டச் கொடுத்துருக்காங்க, ஃபீல்ஸ் லக்ஸரி அண்ட் ப்ரீமியம் டூ. இந்த ஸ்விட்ச் நாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த நாப்ஸ் தான். அந்த ஸ்விட்ச்லேயும் சரி இதுலேயும் சரி இந்த நாப்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ இது ஆட்டோ ஏசிக்கான ஆப்ஷன். இது ரியர் டீஃபாகர் ஃப்ரண்ட் டீஃபாகர், ஆட்டோ ஏசி கண்ட்ரோல், ஆஃப் ஸ்விட்ச், இது எல்லாமே இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இல்லைக்கல மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்டர் அதுவுமே இருக்குது. ஸோ இதோட டெஸ்ட் ட்ரைவ் நம்ம போயிடலாம். ஆஸ் யூஸ்வல் ஸ்டேரிங் அந்த ரெஸ்பான்ஸும் சரி, அப்புறம் வந்து இந்த இன்ஜினோட ட்ராக் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு புல் கிடைக்கிது இதில் வித் ஏசி ஆன்லேயும். இப்போ வந்து 2000 RPM 80 km/h ஸ்பீடில் போகிறேன். அந்த 80 km மேலே போகும்போது உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்குது ஸ்பீட் அலர்ட்டுக்காக. அதான் சொன்னல இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட். டொயோட்டோங்கிறது அந்த இன்ஜின் தான். ஆனால் பட் இன்ஜின் வந்து எனக்கு அந்த இன்ஜின் மாருதி சுசுகியோட இன்ஜினா இல்லை டொயோட்டோட இன்ஜினா எனக்கு தெரியல. பட் டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் சரி, அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு சுசுகி இன்ஜின் தான் இதுலேயே இருக்குது. பட் எனக்கு என்னமோ இதில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்குது. ஒரு 0.2% 0.3% எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சீட் பெல்ட் போடல, அதோட இன்ஃபார்மே எனக்கு HUDயில் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த HUDயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு, RPM உங்களுக்கு அதை காட்டும். அது ஒரு நல்ல ஃபியூச்சர் விச் இஸ் ப்ரீமியம், ஆனால் டாப் எண்டது. ஸோ ரியர் பார்க்கிங்கான ஒரு அசிஸ்ட்டுக்காக இங்கே ஒரு கேமராவும் இருக்குது. 360 கேமரா இருக்கனால ஆப்வியஸ்லி நீங்கள் இது பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன அப்டக்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஃப்ரண்ட் நீங்கள் ரிவர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட் கியர் வரும்போது உங்களுக்கு இந்த கேமரா ஆனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கியர் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா தான் அது ஆஃப் ஆகுது. இங்கே வந்து டீஃபாகர் அண்ட் வைப்பருமே கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின் ஆண்டனா. ஸோ இந்த க்ரோம் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸில் வந்துடுது. ஸோ விச் இஸ் நீங்கள் ஆக்சசரிஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அந்த இதில் க்ரோம் கார்னிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக லுக்காக இருக்குது. அந்த அலாய்க்கும் இந்த ஹேண்டிலுக்கும் அதுக்குமே உங்களுக்கு சிங்க் ஆகுது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் ஆக்சசரிஸ், இதெல்லாம் ஆக்சசரிஸ், இதுவுமே ஆக்சசரிஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு இந்த கரெக்டாக தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இதில் 4 வேரியன்ட் இருக்குது. ES இது வந்து V டாப் வேரியண்ட். இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 lakh சம்திங் வருது. நான் சைடில் போடுறேன், அவ்வளோ வருது இதோட ப்ரைஸ். ஆனால் இது பலினோட எக்ஸாக்ட் அதே தான், எக்ஸாக்டாக என்னவோ அது இதுதான். அது ஹை கிராசி ஜஸ்ட் 30 lakhs நினைக்கிறேன் லேக்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலிக்கான இந்த ஹேட்ச்பேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் என்ன இருக்குல்ல, என்ன ஸ்பேஸுமே நல்லா தான் இருக்குது. பட் இவங்களுக்கு என்னென்னா இந்த ஆல்ட்ராஸ் மேலே ஒரு கண்ணு. பட் நமக்கு கார் கொடுத்து ரிவ்யூக்காக இந்த ஆனமலைஸ் டொயோட்டாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனமலைஸ் டொயோட்டோ, ஆனமலைஸ் தமிழில் போட்டிருப்பாங்க பாரு, ஆனமலைஸ் டொயோட்டோ. ஸோ அவங்களுக்காக பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்னும் நம்ம அடுத்த ஒரு ஹண்ட் இருக்குது, ஆப்போசிட்லேயே மஹேந்திரா ஷோரூமே இருக்குது. ஸோ நம்ம அடுத்து நீங்கள் மேபி பார்க்க போது ஆல்ட்ராஸ் நினைக்கிறேன். ஆல்ட்ராஸோட அவுட்டர் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் போல. பலினாவும் இதையும் கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 1 lakh டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1 lakhs இது கூட ஆப்வியஸ்லி. ஆமாம், அந்த டொயோட்டோங்கிற நேமுக்காக. ஸோ மைலேஜ்னு வரையில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 22.35 சம்திங் நினைக்கிறேன். AMTயில் பார்த்தீங்கன்னா 22.95 ஒரு 30-40 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 22ன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நம்ம அதை யூசர் ரிவ்யூவாக அது பண்ணி பார்த்தா தான் அது வந்து இருக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வரும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ guys like this video, like, share, subscribe and comment to my channel. ஸோ வேறு ஒரு வீடியோவில் இல்லை வேறு ரிவ்யூவோ இல்லை வேறு ஒரு ஃபன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, Tata. So until then, Tata, take care from Shake Space. Tata.